ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கடகராசி நேருக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுர்காரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன் உங்கள் ராசியில் தாங்க இருக்கிறாரு. இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் வைகாசி பௌர்ணமி நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் சூரியனுக்கு கேந்திரம் வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 18 நாட்களுக்கு சந்திரனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது. ஓகே, உங்கள் ராசிநாதன் வளர்த்து இருக்கிறாரு, வலிமை பெற்று இருக்கிறாரு. அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 6-9 கூடையனாக இருந்தாலுமே, பாக்கியாதிபதியாக இருந்தாலுமே இப்போதைக்கு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. நல்ல இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல நிலை தான். இருந்தாலும் அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். சூரியனால் அஸ்தமனப்பட்டு இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி குரு வந்து இயல்பு நிலைக்கு மாறிட்டாருன்னா கடகராசிக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், பலனை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கிரக நிலையில் சொல்லிடுறேன். இப்போ வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியில் தான் இருக்கிறாரு. பூரட்டா நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாரு. ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோக ஆயிலை நட்சத்திரநாதன் புதன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலுமே செவ்வாய் வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. பொதுவாக செவ்வாய் வீட்டில் புதன் சம்மந்தப்பட்டாருன்னா காரகத்துவத்தை கெடுப்பார். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும், பேசும்போது தடுமாற்றம் இருக்கும், ஒரு செயல்பாடு சரியாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சரியா? ஏன்னா ஆயிலை நட்சத்திரத்துக்கு வந்து ஜனன ஜாதகம் செல்லுபடியாகாது. அஷ்டம சனியோட உச்சத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா ஆயிலை நட்சத்திரத்துக்கு இப்போ தான் அஷ்டம சனியோட ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து 2025 செப்டம்பர் வரைக்கும் போகும். மற்ற கிரக நிலைகள் எவ்வளோ தான் இருந்தாலுமே, குரு பயிற்சி ஆனாலும் சரி, உங்கள் ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் செவ்வாய் குரு நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் வந்து போகிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை. அதுவும் குறிப்பாக ஆயிலி நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு செஸ் இருக்குது, பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. செப்டம்பர் 2024 வரைக்கும் பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது. புனர்பூச 4ஆம் பாகத்துக்கு சரியாக போயிடுச்சு, 100க்கு 80% சரியாக போயிடுச்சு. அதுக்கு மேலே சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் தசா புத்தியை தான் பார்க்கணும். ஓகே, இந்த அமைப்பில் இருக்குது 3 நட்சத்திரத்துக்குமே. ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. ஏன்னா 9ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. ராசிக்கு 5 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷமான ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாப்பன் விஷயத்திலையும் சில இழுபறிகள், பஞ்சாயத்துகள், முட்டல் மோதல்கள் இருக்க தான் செய்யும். தாப்பன் வழி உறவுகளும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. நல்ல விசேஷம் தான். 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்காரு. தாயாரோட கை வாங்கி இருக்கும். தாயாதில் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் புரிதல் இருக்கும், குடும்பத்தில் நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க, பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க. சரியா? மற்ற தனிப்பட்ட முறையில் அஷ்டமச்சனி இருந்தாலுமே மற்ற நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? அது உங்களை சுற்றி சில காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அதுபோல் ராசிக்கு 11ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. சுக்கிரன், குரு, சூரியன். இதில் சுக்கிரனும் குரு அஸ்தமன நிலையில் இருக்கிறாங்க. சுக்கிரனும் அஸ்தமனம் ஆயிட்டார். உங்கள் ராசிக்கு 4-11 கூட அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் அவர் வந்து ஆட்சி பெற்று மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல 3 யோகங்க இருக்குங்க. மாளவிய யோகம், சுக்கிரன் வந்து ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறனால மாளவிய யோகம். அதுபோக சூரியன் குரு சேர்ந்திருக்க சிவராஜ யோகம், சூரியன் சுக்கிரன் சேர்ந்த ஆதித்ய சுக்கிர யோகம். ஸோ இப்படி முத்தான 3 யோகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்குது. மிகச்சிறப்பு தான். இது ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 24 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், சூரியன், குரு. அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் இல்லை. இதுதான் கிரக அமைப்பு. இந்த வைகாசி மாதம் இன்று 15/5/2024 வைகாசி 2ஆம் தேதி பார்த்தோம்னா இந்த அமைப்பில் தான் கடகராசியை சுற்றி கிரக அமைப்பு இருக்குது. பலன்கள் அப்படி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து புதனும் சுக்கிரன் சூரியன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 2 கூட 11ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. சரியா? நல்லா இருக்கும். உங்கள் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். நீங்கள் பேசுகிற காரியமெல்லாம் லாபமாக இருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, பேசி திரிகிறவர்கள், டப்பிங்கர்கள் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், அரசியல் பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பேச்சை முதலிடமாக கொண்டு செய்கிறவங்களுக்கு, பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் 2 கூடைவன் வந்து வலுத்து இருக்கிறாரு. அதுபோல் அரசியல், அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்க ஊதியம் பெறுவர்கள், அரசு வழியில் வருவாய் பெறுவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பண வசதி தாராளமாக இருக்கும். தகப்பனுக்கும் உங்களுக்கு சில பிரச்சனை இருந்தாலுமே தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் வழியில் வருவாய் இருக்கும். உங்கள் தகப்பனார் நல்லா குடும்பத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. சரியா? தகப்பன் வழியில் வருமானம் சிறப்பாக இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் சூரியன் சிறப்பாக செய்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. பிள்ளைகளால் நல்லா ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் கும்பிட்ற
பக்தி கும்பிட்ற வழிபாடு பிரார்த்தனை வந்து பலிக்கும். இந்த அமைப்பெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாருங்க. சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். கடகராசிக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்குது நல்ல அமைப்பு தான். ஸோ சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. அடுத்து செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வராரு. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருந்தாலுமே 31/5/2024 பின்னாடி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது சிறப்பு தான். அதுக்கடுத்து அவர் 10ஆம் இடம் 11ஆம் இடம் அருமையான அமைப்பு. சரியா, அங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது 6, 7, 8 அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதங்களுக்குமே செவ்வாயுடைய கான்ட்ரிபியூஷன் பலன்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் ஒரு வியாபார கிரகம். அதனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும், தொழில் சிறப்பாக அமையும், அதில் நல்ல ஒரு திறமையும் இருக்கும், வருவாய் அமோகமாக இருக்கும், பேச்சில் ஒரு நல்ல நளினம் இருக்கும், நாணயம் இருக்கும், பேச்சால் நிறைய காரியங்களை சாதிப்பீங்க. சட்டம் வக்கீல் சட்டம் நீதித்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. கலை சம்பந்தப்பட்ட வேலைகள், கலை இலக்கியம் இலக்கணம் கவிதை இது படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். கணிதம் விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கூடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். அதுபோக சித்திரக்கலை சாஸ்திரங்கள் ஜோதிடர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கும் சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. கல் சிற்பமாக இருந்தாலும் சரி, மற்ற சிற்பமாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். தர்க்கவாதங்கள் சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். தாராளமாக கையில் பணப்புழக்கம் இருக்கும். எதுலேயும் ஆதாரத்தோடு இருப்பீங்க. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பாங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. சரியான நேர்களே, சில அளப்பரிய பலன்களை வைகாசி மாதம் கிரகங்கள் வந்து கடகராசிக்கு வாரி வழங்குது. நீங்களும் ஆள் நல்ல வசீகரமாக இருப்பீங்க, மதிநுட்பத்தோடு இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா, தேவைக்கு மேலே பணப்புழக்கம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன யோகம் இருக்கும். சிலருக்கு விவசாயம் நல்லபடியாக இருக்கும். பயிர் தானிய பலிதம் இருக்கும். விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு மகசூல் இருக்கும். விளைந்த பொருட்கள் நல்ல விலைக்கு போகும். அதனால் ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நண்பர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஜவுளி சம்மந்தப்பட்ட துறை நல்லபடியாக இருக்கும். ஜவுளி கைத்தறி பட்டு நூல் இப்படி நெசவு செய்கிறவங்க, ஜவுளி வியாபாரம் பார்க்குறவங்க, ஆடம்பர அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள், அது ஹோல்சேலாக இருந்தாலும் சரி ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக அது சம்மந்தப்பட்ட வியாபாரத்தோடு நல்லாயிருக்கும். வாசனை திரவியங்கள் அலங்கார பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பெண்களுடைய நேசம் இருக்கும். முகராசி கைராசி கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு நல்லா இருக்குங்க. அஷ்டமச்சனியில் நீங்கள் இருந்தாலுமே இப்போதைக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. ராசிக்கு 10, 11ஆம் இடம் 10, 11 இடம் வழுக்குது. அதனால நல்லாயிருக்கும். கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் வழுக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும். இந்த வைகாசி மாதத்தில் வரன் எதுவும் பார்க்குறது இருந்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். கண்ணுக்கு அழகான வரன் கிடைக்கும். சிறப்பாகவும் இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு சகஜ நிலைமை திரும்பும். சுமூகமான நிலைமையாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். தந்தை விஷயத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இருந்தபோதும் தந்தைகிட்ட இருந்து நல்ல உதவி கிடைக்கும். அதே மாதிரி புதிர் சொத்துக்களும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஏற்கனவே சொன்னதான். தகப்பன் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் பழைய வண்டியை மாற்றி புதிய வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கான்ட்ரவர்சியெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கிறனால சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சில பிரச்சனை இருந்திருக்கும். கணவன் மனைவி கிட்ட சில பிரிவினைகள், பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகி 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் புரிதலாகி பாசத்தோடு இணைந்து நல்லபடியாக இருப்பீங்க. சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சுபகரகங்கள் பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து போனீங்களாலும் அவங்களால ஆதாயம் இருக்கும். அது மாதிரி வேலை பார்க்குறவர்கள் பணியாட்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். பணி சுமை குறையும். உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து நீங்கள் சொல்கிறத நல்லபடியாக ஏற்றுக்குருவாங்க. கடன் உதவி கிடைக்கும். கம்பெனியில் ஏதோ லோனுன்னு போட்டிங்கன்னா அது உடனே சேங்ஷன் ஆகும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கத்தோட சலுகை, பேங்கில் லோன் கிடைக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். உங்கள் சாமர்த்தியத்தால், உங்கள் டேலண்ட்டு சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக இருக்கும். கலைஞர்கள் சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், ஓவியம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும். புகழ் அந்தஸ்து இருக்கும். அரசாங்கத்தோட விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து சைன் ஆகும். உங்களுக்கு உடன் வேலை பார்க்குறவங்க மற்றவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள், மறைமுக தொல்லைகள், உங்களுக்கு ஆகாதவன் எவனாச்சும் இருந்து போட்டு கொடுத்து உங்களுக்கு குடைச்சலை கொடுத்தவங்க, உங்களுக்கு எதனாச்சும் ஒரு இம்சையை கொடுத்தவங்கலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் மன நிம்மதியாக இருப்பீங்க. அப்பாடா பிரச்சனை தொலைஞ்சதுடா, நம்ம உண்டு வேலை உண்டு நிம்மதியாக இருப்போம்னு ஒரு சந்தோஷமான நிலையில் இருப்பீங்க.
மாணவ செல்வங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும். சரியா? இப்போல்லாம் படிப்பு இல்லை, எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு. வீட்டில் தான் இருப்பீங்க. மேற்கல்வி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அக்கறையாக பாருங்கள். அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. அதுபோக உங்கள் பழைய நண்பர்கள், ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுட்டு டிசிஷன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அதை குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். சரியா? அதே மாதிரி போட்டித் தேர்வில் எழுதுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். நல்லா கோச்சிங் போங்க, நல்லா படிங்க, டியூஷன் போங்க, ஹோம்ஒர்க் நல்லபடியாக பண்ணுங்கள். அப்போ தான் காம்படிஷன் எக்ஸாமில் சைன் பண்ண முடியும். மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. கணவன் பேரை காப்பாற்றுவீங்க. மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தத்தால் குடும்பத்தில் ஒரு சுகமான சூழ்நிலை இருக்கும். நகை நட்டு வாங்குவீங்க. துணிமணி வாங்கிட்டு கடைக்கணிக்கு போயிட்டு வருவீங்க. விருந்து விழான்னு சில நிகழ்வுகள் நடக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் நல்ல விதமாகவே இருக்கிறது. ஸோ கூட்டு கழித்து பார்த்தோம்னா கடகராசிக்கு நல்லா இருக்குதுங்க. சரியா? 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. 3 யோகத்தை கொடுக்குறாரு. முத்தான 3 யோகங்கள், மாளவிய யோகம், சிவராஜ் யோகம், சுக்கிராதித்ய யோகம் நடக்குது. அது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நல்ல ஒரு தனலாபத்தை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல போதனும் நல்ல விதத்தை தான் பார்ப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல போதன் இருக்கிறது நல்ல விசேஷம் தான். தனலாபம், சுகம், ஸ்திரீ போகம், பெண்களால் நல்ல ஒரு இது இருக்கும். கணவன் உறவு நல்லாயிருக்கும். சரியா? தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். இதெல்லாம் நல்ல விதமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிநாதன் இன்னும் 18 நாட்கள் வருகிற ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் சிறப்பாக இருக்கிறாரு. சரியா? சிறப்பாக இருக்கிறதுனால ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்கள் கை ஓங்கி இருக்கும். பொதுவாக மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலுமே ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இப்போல்லாம் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிறவரோ அப்போல்லாம் கடகராசிக்கு ஒரு மாற்றம் இருக்கும். சரியா? மற்ற நாளை காட்டிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலவரி மணி நல்லொரு மணி இருப்பீங்க. காரியமாக சில காரியங்களை சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி சில பலன்களை கொடுப்பாரு. அதுபோக கடகராசிக்கு நான் தசாபுத்தி பலன்கள் போடணும், என்னால் முடியல, நான் போடுறேன். அதுபோக தினப்பலங்களை போட்டிருந்தேன். குருபலம்னு தினப்பலங்களை போட்டிருந்தேன். குருபலம், சந்திரபலம், அதுபோக உங்களுக்கு தாராபலன்கள் இதெல்லாம் கடகராசிக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு 7 ராசிகளை சேர்த்து போட்டுட்டு இருந்தேன். அது இப்போ இடையில போடலை. அடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன். அது உங்களுக்கு தினமும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, புனர்பூசம், பூசம், ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு குருபலம் இருக்கா, ராஜயோகம் இருக்கான்னு நீங்கள் அன்னாலும் பார்த்துக்கலாம். அப்போது அதுபோக உங்கள் ராசிக்கு தசாபுத்தி ஆயிலிய நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா புதன் திசை ஒரு 10 வருடம்னா புதன் போக கேது, சுக்கிரன், சூரிய, சந்திர, செவ்வாய். உங்களுக்கு மத்திய இதில் இருக்கிறவங்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை தான் நடக்கும். இந்த 3 தான் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனில் இருப்பீங்க. அது குறிப்பாக ராகு திசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ராகு திசை, அதுக்கடுத்து குரு திசை ஒன்றும் செய்யாது. குரு திசை நல்லாயிருக்கும். செவ்வாய் ராகு திசையில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த 7, ஒரு 18, 25 வருடம் அந்த காலங்கள் 25 வருட போக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதை மையப்படுத்தி நான் வீடியோ போடுறேன். கடகராசிக்கு செவ்வாய் திசை எப்படி இருக்கும், லக்கண ரீதியாக மேச லக்கணத்திலேருந்து மீன லக்கணம் வரையாக செவ்வாய் எப்படி இருந்தால் பலன்களை கொடுப்பாரு, அதை தசாபுத்தி ரீதியாகவும் சரி புது அமைப்பில் ஒரு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கடுத்து ராகு திசைக்கும் போடுறேன். வருகின்ற காலத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ போடுறேன். என்ன வீடியோலேருந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு 40 நிமிஷம் பேசுவேன். ஏன்னா ஷார்ட்டாக பேச முடியாது. ஒரு தசையை பற்றி பேசணும்னா தசாநாதனை பற்றி பேசணும், தசை அமைப்பை சொல்லணும், லக்கண ரீதியாக சொல்லணும், தசாபுத்தியை சொல்லணும், அதுபோக தசாபுத்தியில் பரிகாரங்கள், வழிபாடு எல்லாம் சொல்லணும். ஸோ இப்படி பிரித்து பேசுகிறதுனால வீடியோ லென்த்து கூடும். இன்றைக்கி வீடியோ லென்த்து அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 15 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் வீடியோ வியூஸ் பார்க்குறாங்க. 40 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா எலிமினேட் பண்ணிடுறாங்க. அம்மா 40 நிமிஷம் இருந்தாலும் என்ன சொல்லுவான், ஏதோ கதை சொல்லுவான் அப்படின்ட்டு ஒரு பார்க்கும்போதே அதை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. பழைய படத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. பழைய படம் ரீல் அதிகமாக இருக்கும். 22 ரீல், 20 ரீல் இருக்கும். இதே உட்காந்து பார்ப்பேன். 3 மணி நேரம் படம் ஓடும். நம்மளால் உட்கார பொறுமை இல்லை. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பார்க்கலாம். அவ்வளோதான். 1.5 மணி நேரம் தான் இன்றைக்கி. முக்கால் மணி நேரம், அங்கிட்டு ஒரு 3/4 மணி நேரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு படம். அப்படி போய்ட்டு வர காலத்தில் நான் 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோ போட்டேன்னா யாரும் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பாராட்ட மாட்டேங்கிறாங்க. இதை உண்மையை சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? இருந்த போதிலும் என்னுடைய கடமையை செய்வேன். உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன்களை மிக துல்லியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு நான் அடுத்த வருகின்ற காலத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன், நல்ல விதமாக போடுறேன். ஓகே நேர்களே, ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். கடகராசியில் நிறைய நேர்கள் அணுகுறாங்க. அந்த வசதி உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா அஷ்டம சென்னையில் இருக்கிறதுனால சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக கணவன் மணி உறவில் நிறைய பிரச்சனை இருக்குது. எனக்கு வர்ற ஜாதகம்
பூசம் ஆயில்யம் வர ஜாதகத்தில் எல்லாமே கணவன் மனைவி உறவில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமண அமைப்பில் சில பிணக்குகள் இருக்குது, புரிதல் கம்மியாக இருக்குது, அதனால் சில சச்சரவுகள் இருக்குது. அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன ரெமெடின்னு சொல்கிறேன். தசாபுத்தியும் பார்க்கணும். நீங்கள் கடகராசியில் பிறந்தாலுமே லக்கண இல்லை தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் வந்து % போகும். கோச்சார பலன்கள் வந்து பொதுவானவை. ஓகே, கடகராசிக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மே 15, 16, 20, 24, 25 இந்த நாட்கள்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து ஜூன் மாதத்தில் எடுத்துட்டோம்னா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி இது நல்லாயிருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணிங்கன்னா தொட்டது தொழுங்கும், காரிய அனுகூலமாக இருக்கும். அது மறுபடியும் சொல்கிறேன். மே மாதம் 15, 16, 20, 24, 25. ஜூன் மாதம் 3, 4, 11, 12, 13. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. இந்த அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து கோச்சார ரீதியாக சொல்கிறது தான். அதுபோக உங்களை தனிப்பட்ட முறையில் பர்சனலாக பார்க்கணும்னா ஜாதகத்தில் வந்து பார்க்கணும். ஜாதக ரீதியாக, லக்கண ரீதியாக, தசா புத்தி, இப்போ எந்த கிரகத்தோட தசா எந்த கிரகத்தோட வலிமை இருக்கோ அதோடைய எண்ணு தான் உங்களுக்கு இப்போதைக்கு பேசும். இது வந்து கோச்சார எண், சரியா? பொதுவான எண். கடகராசியில் இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் இருப்பீங்க இந்தியா முழுக்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே நம்பராக இருக்குமா சார்ங்கிறது சத்தியமாக இருக்காது. இருந்த போதிலும் ஒரு ஆவரேஜ் பண்ணி சில எண்களை சொல்கிறோம், சரியா? புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை வந்து முழுமையாக அதோட தாற்பயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நேர்களே. பொது ஜோடத்தில் எப்போயுமே நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவேன், ஒளிமறைவே கிடையாது. இது இப்படித்தான் சொல்லிடுவேன், சரியா? உங்களை மறைச்சி இல்லாததை சொல்லி உங்கள்கிட்ட பேர் வாங்கணும் அவசியம் இல்லை. உள்ளதை சொல்லணும், அதுதான் நல்லது, சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெருக. வழிபாடு அப்படி எடுத்துக்கணும்னா செவ்வாய் பெருவானை கும்பிடுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. 5, 9 குடையவன், 5, 10 குடையவன். அதனால் முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொள்ளவும். நன்றி நேர்களே.